இப்ப நான் இப்போ ஒரு கணக்கு சொல்றேன். இன்றைய போட்டியில சன்ரைசர்ஸ் வந்து தோத்துட்டாங்க, இல்ல வெண்டுட்டாங்கன்னு வைங்க. நேரா குஜராத்தோட வந்து விளையாடுறாங்க. இந்த அணி இருந்தாலும் குஜராத் அந்த அணிக்கு அடிச்சா என்ன செய்வீங்க? அதான் குஜராத் அடிச்சா குஜராத். ஆமா, அதான் சொல்றேன். நேற்று நடந்ததுதான் ஃபைனலா இருக்க போகுது. ஃபைனலா இருக்க. அப்ப ஆர்சிபிக்கு கிண்ணம் உறுதின்றீங்க. எப்படி கணக்கு? இல்ல அது கட்டாயம் சொல்லாம இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸோட விளையாடின 3 போட்டியும் அடிச்சிருக்கு. கிறிஸ் கெயில் ரெக்கார்ட சூரியவன்சி உடைக்க போறார். இதுதான் இப்ப கதை. நாம எதிர்பார்த்த 4 அணிகளும் கிட்டத்தட்ட உள்ளுக்கு இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட யார் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, நாங்க சொன்ன அணிதான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நாங்க முக்கியமா சொன்ன அணி முக்கியமா இருக்கு. நாங்க குறிப்பிட்ட பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் நம்மளுடைய அணி 4 தடவைகள் இறுதி போட்டிக்கு வந்துட்டார்கள். 4 தடவை வந்துட்டாங்க. ஆனா 2வது தடவை மட்டும்தான் சாம்பியன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த முறையும் அவர்கள் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அதை எதிர்பார்க்கிறேன். இல்ல, அவர்களுக்கு தான் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது, வழங்க வேண்டும். இந்த 4 அணிகளுமே வந்திருக்கின்ற 4 அணிகளுமே ஒவ்வொரு தடவை சாம்பியன்ஸாக தெரிவு செய்யப்பட்டவர்கள். ஓ ரைட். எல்லாருமே யார் வெற்றி பெற்றாலும் 2வது தடவை சாம்பியன். இன்றைக்கு இருக்கிற சன்ரைசர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு சன்ரைசர்ஸ் உள்ள போக வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் கொஞ்சம் இப்ப ஃபைட் பண்ணி கொண்டு கடைசி நேரத்தில் ஒரு கம்பேக் கொண்டு இருக்குது. ஆனால் சன்ரைசர்ஸ் ஸ்ட்ராங்கா தான் தெரியுது. ரைட். நேற்றைய போட்டியில நான் நினைச்சேன் குஜராத் வந்து ஒரு பெரிய போட்டியை கொடுப்பாங்க. நான் அப்படித்தான் எதிர்பார்த்திருந்தேன், சொல்லியும் இருந்தேன். அப்படி ஒரு சின்ன வித்தியாசத்துல ஆர்சிபி வெற்றி பெறும். ஆனா கட்டுமையான விறுவிறுப்பான போட்டி ஒன்று இருக்குதுண்டு. கடைசி நேரத்துல நித்திர தூங்கி இப்படி அப்படி இருந்துதான் மேட்சை பார்த்து முடிச்சது. ஏற்கனவே ஐபிஎல் எப்படா முடியும், நித்திரையே இல்லாம அவதிப்படுறோம், எப்ப முடியுன்ற அளவுக்கு ரசிகர்கள் ஆயிட்டு. ஏன்னா ஐபிஎல் முடியக்கூடாது என்ற அளவுல அந்த விரித்தனமா அந்த அவ்வளவு ஆர்வமா இருந்த ரசிகர்கள் ஒரு காலத்துல, இப்ப இந்த ஐபிஎல் இன்னும் முடியலையா அப்படின்னு நீ இன்னும் போகலையா அந்த மாதிரி அந்த அளவு நிலைமை ஆயிருக்கு. அது பாரமுறை இது தொடர்பா ஏதாவது யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. கட்டாயம் மாற்றங்கள் வரும். இந்த முறை ஐபிஎல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு வந்துட்டு. நேற்றைய போட்டியை பத்தி பார்க்க போனா, நேற்று வந்து ஆரம்பத்துல குஜராத் மேலதான் போட்டியின் அந்த தன் ஓட்டம் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு முன்னூறு கொஞ்சம் விக்கெட்டுகளையும் உடைத்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆர்சிபி ஒரு 200 ஓட்டத்தை பெறும். அப்ப குஜராத் ஃபைட் பண்ணும் என்ற நிலைமை இருந்தது. ஒரு வைட்டும் இல்லை. நேற்று தலைவர் வந்து வலுவலுன்னு 33 பந்துகள்ல 93. சரி, ஓகே. இன்று நடக்க போற போட்டி, இந்த போட்டியில வெல்ற அணிக்கு என்ன அடுத்த கட்டம்? குஜராத் டைட்டன்ஸோட விளையாட வேண்டும். நேற்று நேர ஃபைனலுக்கு போயிட்டாங்க. குஜராத் டைட்டன்ஸ் இன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், மறுபக்கத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ். வெற்றி பெறுறவர்கள் குஜராத் டைட்டன்ஸோடு விளையாடி அதில் வெற்றி பெறுகின்ற அணி ஆர்சிபியோடு இறுதி போட்டி. ரைட். அப்ப இன்றைக்கு விளையாடுற அணி வந்து நேற்று தோத்த அணியோடு விளையாட வேணும். ஓகே. அதுக்கு பிறகுதான் இறுதி போட்டி தெரிவா. தோல்வியை சந்திக்கிற அணி பாய். ரெண்டுமே பாய் தான். இல்ல ஒன்று இப்ப இன்று ராஜஸ்தானோ சன்ரைசர்ஸோ தோல்வியை சந்தித்தால் அவரும் பாய் சந்தோஷமா பாய் வீட்டுக்கு வரலாம். வெற்றி பெறுகின்றவர்கள் குஜராத் டைட்டன்ஸோடு விளையாட வேண்டும். அதுல வெற்றி பெறுறவர் இறுதி, தோக்குறவருக்கு பாய். ரைட். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்குல்ல, இந்த அணி வந்து நாம் ஆரம்பத்துல இருந்தே குறிப்பிட்ட ஒரு அணிதான். இந்த அணி வந்து இறுதி போட்டிக்குள்ள நுழைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்குமான இறுதி போட்டி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் மறுபுறத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆரம்பத்தில் ஒரு மேட்ச் வெண்டாங்க, அப்படியே டொப்பில் ஆரம்பிச்சாங்க. 5 மேட்ச் 6 மேட்ச் தொடர்ந்து தோல்வி. அதுக்கு பிறகு தோல்வியை இல்லாம அட்டிச்சு பிச்சு கொண்டு வந்துதான் இந்த 2வது இடத்துக்கு வந்தாங்க. அதுல ஒரு மேட்ச் ஏதோ தான் தோல்வி. எனவே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குறிப்பாக பெட் கமின்ஸின் வருகைக்கு பிறகு, அவர் திருப்பி தலைவராக வந்ததுக்கு பிறகு ஒரு பலம், அவர்களுடைய பந்து வீச்சு துடுப்பாட்டம் ரெண்டுமே அவரால் பலம் பெற்றுவிடும். அதே போன்று அதிரடியான இந்த துடுப்பாட்ட வீரர்கள் நல்ல முறையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு செல்கின்றார்கள். பந்து வீச்சு மிக சிறப்பாக இருக்கின்றது. வெல் பேலன்ஸ் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ராஜஸ்தான் அப்படின்னு பார்த்தா சூரியவன்சி அடித்து கொடுத்து கொண்டிருந்தால் வெற்றி. இந்த 15 வயசு படியை வச்சுதான் ஓடிட்டு இருக்குது. மற்றது வைபவோடு சேர்ந்து ஜஷ்வா. இவர்கள் 2 பேரும் அடித்தால் வெற்றி, இல்லாவிட்டால் இல்லை என்கின்ற நிலைமை ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. மத்திய தர வரிசை கொஞ்சம் சரியாக அமையவில்லை. இது ஒரு சிக்கல். சில வேளை இப்படி இருக்கலாம், எனக்கு தெரியல. நேற்று நடந்த போட்டி தான் இறுதி போட்டியா கூட இருக்கலாம். மீண்டும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சன்ரைசர்ஸ் பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி தொடர்ந்து விளையாடக்கூடிய அணிதான், இல்லைன்னு இல்லை. ஆனா அவங்க சறுக்கினா ஒரேடியா சறுக்கிடுவாங்க. அந்த
100 வீதம் உங்களை வெல்லுவாங்கன்னு சொல்லி நம்ம கூற முடியாது. அதான் ராஜஸ்தான் அதே போன்று அந்த 1-2 ராஜஸ்தான் உங்களுக்கு தெரிந்த முன் வரிசையில முதல் 5 போட்டிகளை வெற்றி பெற்றுக் கொண்டு இருந்து முதலாவது இடத்திலிருந்து 7வது இடம் வரையும் விழுந்து திருப்பி எழுப்பி வந்தார்கள். போராடி வந்த விதத்தை பார்க்கின்ற வேளையில் இவர்களுடைய போராட்டம் மீண்டும் சிறப்பாக தென்படுகின்றது. அதே போன்று குமார் சங்கக்காரர் பேக்போனாக இருந்து நல்ல டெக்னிக்கல் விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ரான் பிராக்குக்கும் அவருக்கும் ஏதோ பிரச்சனை என்றது ஒன்று குழப்பப்பட்டது. ஆனால் அதை சரியாக சீர் செய்து அதை நேர்த்தியாக மாற்றி இப்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார். தஷுன் சானுக்கவையும் அணிக்குள்ள கொண்டு வந்து சரியா பிக்ஸ் பண்ணி சரியா வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். ரைட். இப்ப நான் இப்போ ஒரு கணக்கு சொல்றேன். இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் வந்து தோத்துட்டாங்க இல்ல வெண்டுட்டாங்கன்னு வைங்க, நேரா குஜராத்தோட வந்து விளையாடுறாங்க. இந்த அணி என்றாலும் குஜராத் அந்த அணிக்கு அடிச்சா என்ன செய்வீங்க? அதான் குஜராத் அடிச்சா குஜராத். ஆமா, அதான் சொல்றேன். நேற்று நடந்ததுதான் ஃபைனலா இருக்க போகுது. ஃபைனலா இருக்க ஆர்சிபிக்கு கிண்ணம் உறுதியேன்றீங்க. எப்படி கணக்கு? இல்ல அது கட்டாயம் சொல்லாம இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி குஜராத் டைட்டன்ஸோட விளையாட 3 போட்டியும் அடிச்சிருக்கு. அப்படியானால் ஆர்சிபிக்கு கப்பு உறுதி என்றது இல்ல. இன்னொரு விஷயத்திலயும் கப்பு உறுதி. கடந்த 8 ஐபிஎல்லையும் குவாலிஃபயர் 1 இருக்கு தானே, அதாவது நேற்றைய மேட்ச் மாதிரி நடக்குமே குவாலிஃபயர் 1, அதுல வென்ற அணி கிண்ணத்தை வென்றிருக்கு. கடந்த 8லையுமே முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்கின்ற அணி மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. அதாவது அந்த குவாலிஃபயர் 1 யார் வெற்றி பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கிண்ணம். வரலாறு உடையுமா இல்ல புதிய அணி ஒன்று தூக்கிட்டு போதான்னு தெரியாது. போன முறை பெங்களூர் தூக்கின மாதிரி முதல் தடவை தூக்கணும். இந்த முறை ஏதாவது ஒரு அணி முதல் தடவை தூக்கணும்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். இல்ல, ராஜஸ்தான் ஏற்கனவே வென்றிருக்கு. முதல் ஐபிஎல் வென்றதுக்கு பிறகு ராஜஸ்தான் கிண்ணம் கிடைக்கல. அப்படின்னா குஜராத் தான் புதுசு. குஜராத்தும் ஒரு தடவை வெண்டுட்டு யாரும் முதல்ல இல்ல, முதலாவது இல்ல, ஹார்திக் பாண்டியா தூக்கி கொடுத்தாரு அவருக்கு. எனக்கு ஆனா ஏதோ ஒன்று தெரியுது, இந்த 15 வயசு பொடியன் நம்பேலா கிண்ணத்தை தூக்கிட்டு போனாலும் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். சன்ரைசர்ஸ் வந்து நான் நம்ப மாட்டேன். ராஜஸ்தான் பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து வெல்லலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய துடுப்பாட்டம் வந்து 3-4 ஓவர்ல 100 அடிக்கக்கூடியது அந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து தள்ளி வைக்க முடியாது. இப்ப எங்க போயிட்டு இருக்கு சொல்லுங்க கதை. கிறிஸ் கெயில் ரெக்கார்ட சூரியவன்சி உடைக்க போறார். இதுதான் இப்ப கதை. சின்ன ரெக்கார்டு அதெல்லாம் இல்ல. சூரியவன்சி டீம்ல இருக்கிற கதை எல்லாம் இல்ல. கிறிஸ் கெயில் அடிச்ச 175 சூரியவன்சி உடைப்பார். கிறிஸ் கெயில் பெற்றுக்கொண்ட கூடுதலான 6 சூரியவன்சி தாண்ட போறார். 30-32 வயசுல வந்து கிறிஸ் கெயில் அடிச்சத அது நான் நினைக்கிறேன். கிறிஸ் கெயில் இந்த ரெக்கார்ட் எல்லாம் அடிக்க சூரியவன்சி பிறந்தே இருக்க மாட்டார். இல்ல, வாய்ப்பு இல்ல. அதுதான் காலம். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். கிறிஸ் கெயில் அதை பார்த்துட்டு இருப்பார். ஓகே, அவர் யோசிச்சு இருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்க கிரிக்கெட் வந்து நவீன கிரிக்கெட் வந்து இல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் பிரேக் ஆகும் தெரியும். 15 வயசு படிக்கணும் ஒருத்தன், அதுதான் முக்கியம். தேசிய அணிக்கை ஐபிஎல் தான் விளையாடுறாரு. இது ஓகே தான், அது பிரச்சனை இல்லை. அது அதாவது இந்த இப்ப இருக்கிற நவீன கிரிக்கெட்டுக்கு அது ஓகே தான். அப்படி ஒரு ஆள் வேணும். ஆனா இப்படி ஒரு ஆள் தான் இருக்கு. இது நம்மள என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு 10 பேர் வேணும். இனி வருவார்கள் இதற்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்றதுக்கு. இந்த சின்ன வயசு படியல் என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆட்கள் எல்லாரும் இதை கலட்டி விட்டுட்டு இனி கொஞ்சம் இதை பார்த்தா சின்ன வயசு படியங்கள் தாண்டா பிரியோசனம் தொடங்குது. இலங்கை கிரிக்கெட் கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன படியங்க சொல்லி நிறைய பேரை வெளியே வச்சு நிறைய பேருடைய கிரிக்கெட் வாழ்க்கையும் இல்லாம போயிட்டு இலங்கை கிரிக்கெட் வாழ்க்கையும் இல்லாம போயிட்டு தெரிவுக்குழு புதுசா தெரிவு செய்திருக்காங்க. நேற்று மேற்கு தீவுகளுக்கு போயிருக்கிற அணியை பார்த்தாலே விளங்குது. மாற்றம் சொன்னாங்க. ஒரு மாற்றம் என்னடா மாத்தி இருக்கீங்க? மாற்றம் இல்ல, இது உருப்படா போறதுதான். இது பற்றி இப்ப ஐபிஎல்ன்றதுனால நாங்க அந்த வீடியோ இன்னும் ஆரம்பிக்கல. மேற்கிந்திய தீவு தொடருக்கு முன்பதாக இந்த இலங்கை அணி தெரிவு இலங்கை தெரிவுக்குழு இதை பற்றி நிறைய பேசுறோம். அடுத்த வீடியோ சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, எந்த அணி வெல்ல போகுது? சன்ரைசர்ஸா இல்லது ராஜஸ்தான் ராயல்ஸா?